பக்கம் ஹனுமான் ஜெயந்தி வரப்போகுது. அதுக்காக ஒரு அழகான வெற்றிலை மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 108 வெற்றிலை மாலை. வெத்தலையை 108 வெத்தலை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெத்தலையெல்லாம் கீழே முனை உடையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட பூ, ரோஜா பூ கலர் கலராக எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலை மாலை ஹனுமனுக்கு ரொம்பவே விசேஷமான மாலை. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெத்தலை மாலைக்கு வெள்ளை நூல் கண்டு எடுத்துக்கோங்க கூடவே. இப்போ இந்த மாதிரி 2 வெத்தலையாக இப்போ எடுத்துக்கலாம். அதாவது வெத்தலை இந்த மாதிரி கீழே முனையெல்லாம் இல்லாத வெத்தலையெல்லாம் கழிச்சிருங்க. அதே மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. வெத்தலை சின்னதாக பெருசாக இல்லாமல், பெருசாக இருக்கிறதோட வெத்தலையோடு சேர்த்திக்கோங்க. சின்ன வெத்தலையை சின்ன வெத்தலையோடு சேர்த்திக்கோங்க. இப்போ வெத்தலையாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே இருக்க காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மேலே தள்ளி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வெத்தலையை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு திருப்பிக்கோங்க. அதாவது காம்பு உள்ள பக்கம் கட்டை விரல் கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. காம்பு கட் பண்ணோம் இல்லையா, அந்த காம்பு இருக்கிற பகுதி பெருவிரல் கிட்ட வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்பயும் போல் பூ கட்டுற மாதிரி இப்போ நம்ம இதை கட்டிக்கலாம். வெள்ளை நூல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட்டுங்க. ஏன்னா மாலையாக கட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டு அதுக்கப்புறமா கட்ட ஆரம்பிங்க. பெருவரல்கிட்ட காம்பு இருக்கிற பகுதியும் அதுக்கப்புறமா ஒரு சுற்று சுற்றிட்டு கீழே வாக்கில் ஒரு சுற்று சுற்றிட்டு ஆள்காட்டி விரல்லையும் நடுவரல்லையும் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறமா வெத்தலையை இப்படி இழுத்திங்கன்னா இதே மாதிரி 2 தடவை பண்ணிக்கோங்க. வெத்தலை உருவாமல் இருக்கிறதுக்காகவும், வெத்தலை நம்ம டைட்டாக கட்டிடாதீங்க. வெத்தலை கிழிஞ்சிரும். அதனால் வெத்தலையை டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி வெத்தலையை கட்டிக்கோங்க. வெத்தலை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி 2 வெத்தலையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் காம்பை கட் பண்ணிவிட்டு சேலை மடிப்போம் இல்லையா, மடிப்பு அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. வெத்தலையை பின்பக்கமாக திருப்பி காம்பு கட் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் மடிச்சுட்டு காம்பு மேலே இருக்கிற மாதிரி வெத்தலை உடையாத மாதிரி மடிச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தி மடிக்க வேண்டாம். அதுக்கப்புறமா இப்படி திருப்பிட்டிங்கன்னா காம்பு இருக்கிற பகுதி கட்டை விரல் கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க. 2வது இப்படி வைக்கும்போது அடியில் நடுவிரலை இப்படி இடையில வச்சுக்கோங்க. அப்போ தான் இடையில சுற்றுறதுக்கு வரும். மறுபடியும் மேலே முடிச்சு போடும்போது ஆள்காட்டி விரலால் கொஞ்சம் வெத்தலையை நகர்த்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சு போடுறதுக்கு வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. ஒரே 108 வெத்தலையும் கட்டணுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நீளமாக வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது பாதி பாதியாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு நூல் கடைசியிலையும் ஃபஸ்ட்டுக்கும் நூல் விட்டுட்டு கட்டுங்க. அதுக்கப்புறமா நூல் 2யுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இது இப்படி கட்டும்போது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக மடிக்க வந்துடும். உடையாத மாதிரி மடிச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக மடிச்சிட வேண்டாம். அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா இலை மாதிரி நல்லா விரிஞ்ச மாதிரி அழகாக இருக்கும் வெத்தலை. ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும்.
இப்போ இதே மாதிரியே 108 வெத்தலையும் கட்டிக்கலாம். கட்டிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து கட்டினதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் வச்சு பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ நான் 3 இதாக வந்து கட்டியிருக்கேன். பார்க்குறப்ப தெரியுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டுலேயும் கடைசியிலையும் நூல் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மேலே நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். பூ வச்சு கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூல் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கடைசியாக இந்த நூலெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு நடுவில் பூ வைக்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும். மொத்தம் 108 எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரோஸ் இல்லை செவ்வந்தி இதை வந்து நம்ம இடையில ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து எப்படி வச்சு கட்டலாங்கிறதையும் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பகுதி மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒரு பகுதி மட்டும் எடுத்தாச்சு. இப்போ இதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ரோஸ் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதை வந்து நம்ம கட்டியிருக்க வெத்தலை பெரிய ஹோல் இருக்குது பாருங்கள். அதில் வந்து இப்படி ஈஸியாக ரோஜாவோட காம்பை இப்படி உள்ளே சொருகிடுங்க. சொருகினதுக்கு அப்புறமா ஒரு ஊசியில் நூல் கோத்துக்கோங்க. ஊசி வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெள்ளை கலர் நூல் கோத்துக்கோங்க. இப்போ இந்த ஊசியில் அழகாக வந்து அந்த ரோஜா காம்போட நேராக வெத்தலையும் சேர்த்து அடியில் குத்தி ஊசி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக இழுத்துருங்க. இழுத்ததுக்கப்புறமா நூலோட கடைசியில் ஒரு பெரிய முடிச்சை போட்டுக்கோங்க. இது அப்படியே நின்றுக்கும் அந்த முடிச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த நூலை வெத்தலையோடு சுற்றி வெளியே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். டைட்டாக மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த வெத்தலைக்கு நான் வந்து இப்போ ரெட் கலர் ரோஜா எடுத்திருக்கேன். காம்பு வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் காம்பு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. பெரிய அந்த மடிப்புக்கு நடுவில் இந்த வெத்தலையோட காம்பை வந்து சொருகிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊசியில் காம்போடு சேர்த்து வெத்தலையும் சேர்த்து இந்த மாதிரி கோத்துக்கோங்க. நூல் வந்து சிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. கோத்துட்டு அவ்வளோதான். வெத்தலையை வலது பக்கமாக சுற்றி இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, மேலே கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து செவ்வந்தியும் அதே மாதிரி தான். நான் வந்து இப்போ இந்த 3 கலர் எடுத்திருக்கேன். இந்த மாலை ஃபுல்லாக இந்த 3 கலரையும் இந்த மாதிரி தான் கோத்துக்கணும். கடைசியாக ஃபினிஷிங் பார்க்குறப்ப அப்படியே ஒரிஜினல் வெத்தலை மாலை வீட்டில் ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. பூவோட காம்போடு வெத்தலையும் சேர்த்து ஊசியால் குத்தி பேக் சைடில் எடுத்துட்டு வலது பக்கமாக சுற்றி அடுத்த வெத்தலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ எல்லா வெத்தலையும் நான் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கடைசியாக அந்த நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா நூல், வெள்ளை கலர் நூல், அதில் வந்து 3 முடிச்சு போட்டுருங்க ஈஸியாக. அவ்வளோதான். அவராது. இனி இப்படி முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா இனி வந்து அவராது. இதே மாதிரி இருக்கிற மீதி 2 நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெத்தலைகளையும் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எப்படி அழகாக இருக்குது பாருங்கள்.
வாவ்! சூப்பரா, அழகா நல்லா வந்திருக்கு. இப்ப இத வந்து பூவெல்லாம் மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. நம்ம மேல இருக்கிற மாரி தான் கட்டியிருக்கோம். மேல இருக்கிற மாரியே இப்ப நம்ம வந்து 3யும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அத வந்து கடைசியா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து இதில தான் வந்து கடைசியா கட்டும்போது ஒண்ணு மேலேயும் கீழயும் இருக்கிற மாரி கட்டிருவோம். இப்ப சூப்பரா வந்து மாலை சூப்பரா 108 வெத்தல வச்சு சூப்பரா மாலை வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே அழகா இருக்குல்ல. கடைசியா வந்து நூல் விட்டுருங்க. மாலைக்காக நூல் வந்து கடைசியா விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த வெற்றிலை மாலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ஹனுமன் ஜெயந்திக்கு இந்த மாதிரி வெற்றிலை மாலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கட்டி பாருங்கள், அழகாக இருக்கும். வெறும் வெத்தலை மட்டும் கட்டாமல் வெத்தலையோட இந்த பூவையும் சேர்த்து கட்டி பாருங்கள். நம்ம அடுத்து கவர் போட்டு வைக்கும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு சுருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கலையாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த நூல் சிக்காத மாதிரி நூல்